இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்புக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரீங்க. அமமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது? நீங்க தான் பாக்குறீங்க. கன்னியாகுமரி முதற்கொண்டு சென்னை வரை 39 தொகுதிகளிலும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு மாபெரும் ஆதரவு இருக்கிறது. அதுபோல பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு இருக்கிறது. நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழியிலே நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுகின்றோம். தனித்து நின்று என்கிற போது எஸ்டிபிஐ பார்ட்டி எங்களுக்கு ஆர்கே நகரில் நாங்கள் அன்றைக்கி சுயேட்சையாக போட்டிட்டப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்த இயக்கம் அவர்கள் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள். நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் 5க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு பெரும்பான்மையான கூட்டணி அமைத்ததாக கூறுகிறார்கள். இந்த இரு கூட்டணிகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் மக்களோடும் தொண்டர்களோடும் இருக்கோம். அதனால் அடுத்தவர்கள் கூட்டணி அமைப்பதை பற்றி நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து கூற விரும்பவில்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள். கூட்டணிக்காவெல்லாம் வாக்களிக்கணும். ஆர்கே நகரில் அந்த கூட்டணிக்கு என்ன வாக்களித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வாக்களிக்கும். சின்னம் பெரிதல்ல மக்களிடையே பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்ததா சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அமமுக இரட்டை இலை சின்னத்திற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. அது இரட்டை இலை சின்னத்துக்கு தடை கோர்றது எங்கள் உரிமைக்கு போராடுறோம். தேர்தல் ஆணையம் கொடுத்த தீர்ப்பில் எங்களுக்கு நிறைய எங்களுடைய நாங்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள்லாம் அவங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அதனால நாங்கள் அது பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் எங்களுக்கு சின்னம் கொடுக்கணும் தேர்தலுங்கிறதையும் கேட்டோம். கூட்டணி இறுதியாயிருச்சா? எப்போ அதுக்கான அறிவிப்பு? தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அறிவிப்பு. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி உங்களோட கூட்டணி வைத்துள்ளதாக இன்றைய தினம் அறிவிப்பு அளிவாத ஒரு தகவல் தெரியல. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அது வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிட வாய்ப்பு இருக்கு? தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன்.